மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை இந்த காலாண்டில் படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே சுவிசேஷத்தின் துவக்கத்தை நாம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் அரசாண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உங்களுடைய ஆட்சியே சிறந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். நியூயார்க் நகரின் கிழக்கே இருந்த YMCAவில் 2 வாலிபர்கள் திருடிவிட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு தொலைபேசியின் அருகே ஒரு வாலிபர் இருந்ததை பார்த்தார்கள். உடனடியாக அவருடைய உள்ளத்திலே பயம் வந்தது. தங்களை பற்றி இந்த வாலிபர் யாரிடத்திலோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது காவல் நிலையமாக இருக்கலாம். சற்று நேரத்தில் வந்து நம்மை பிடித்து கொண்டு நம்மை சிறையில் அடைத்து விடலாம் என்று யோசித்தார்கள். உடனடியாக அந்த மனிதரை அடித்துக் கொள்வதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள். தங்கள் கையில் இருந்த ஆயுதங்களினாலே பலமாக அவரை தாக்கினார்கள். அந்த வாலிபர் கீழே விழுந்தார். அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்து அவரை இழுத்து அங்கிருந்த நீச்சல் குளத்தின் அருகே ஒரு புதரில் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு நீச்சல் வீராங்கனை ஜெர்ட்ரூட் எல்டர் அங்கே வருகிறார். இவர் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த நபர்களில் ஒருவர். அவர் குளத்தருகே வந்தபோது ஒரு புதரின் கீழ் அந்த வாலிபன் டொனால்ட் டிபெட்டின் உடல் கிடப்பதை பார்க்கிறார். உடனடியாக அலறுகிறார். செய்தி காவலருக்கு செல்கிறது. வந்து அந்த உடலை மீட்கிறார்கள். இன்னமும் உயிர் இருப்பது தெரிந்தது. உடனடியாக சிகிச்சையை ஆரம்பித்தார்கள். சிகிச்சையில் அவர் சுகமடைந்து விட்டார். ஒரு கண் மாத்திரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதை செய்தது யார் என்று காவலர்கள் புலன் விசாரணை செய்து அவரை அடித்து கொள்ள முயற்சி செய்த அந்த 2 வாலிபர்களையும் கைது செய்தார்கள். விசாரணை நடந்தது. 2 பேருக்கும் தண்டனை தீர்மானிக்கப்பட்டது. டொனால்டிடம் இந்த விசாரணையை பற்றி நீதிபதி கேட்டபோது டொனால்ட் அவர்களை மன்னித்த நிலையிலே காணப்பட்டார். இந்த 2 பேருக்கும் 2ஆம் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதற்கு நீதிபதியும் அங்கே இருந்த ஜூரிகளும் சம்மதித்தார்கள். அந்த 2 பேரில் ஒருவர் மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்து கைதாகினார். ஆனால் இன்னொருவர் படித்து பட்டம் பெற்று கண் அறுவை சிகிச்சை நிபுணரானார். 2ஆம் வாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால், ஒரு முறை தோல்வியுற்ற போதிலும், ஒரு முறை தவறாக நடந்து கொண்ட போதிலும், அடுத்த முறை சரியான பாதையிலே சென்று இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 2ஆம் வாய்ப்பு மாத்திரமல்ல, 3ஆம் வாய்ப்பு, 4ஆம் வாய்ப்பு, 5ஆம் வாய்ப்பு என்று கொடுத்து கொண்டே போவார். அவர் மன்னிக்கும்போது நம்முடைய பாவங்களை அழித்து விடுவதால் 3ஆம் 4ஆம் வாய்ப்புகள் கூட ஒரு வகையில் 2ஆம் வாய்ப்பு தான். அவரிடத்தில் கேட்டபோது ஒரு முறை அவர் சொன்னார், 1-2 வாய்ப்புகள் அல்ல, 7 வாய்ப்புகள் அல்ல, 7-70 வாய்ப்புகளை கொடுக்கலாம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுக்கிறார் என்பதை அவர் நம்மை மன்னித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். மார்க்கு சுவிசேஷத்தை எழுதிய ஆசிரியரும் 2ஆம் வாய்ப்பு ஒன்றை பெற்றார். அந்த 2ஆம் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தேவனுடைய கிருபை என்றால், அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டது அவர் ஞானமுள்ளவர் என்பதை காட்டுகிறது. நமக்கு கிடைக்கிற 2ஆம் வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள்.
மார்க்குவுக்கு கிடைத்த இரண்டாம் வாய்ப்பை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னராக மார்க்கு சுவிசேஷத்தின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம். மார்க் புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 8 அதிகாரங்கள் இயேசு யார் என்கிற கேள்வி பற்றி பேசுகிறது. மிக முக்கியமான கேள்வி. அதற்கான பதில் அவருடைய போதனைகளிலும் அற்புதங்களிலும் அவருடைய வாழ்க்கை முறைகளிலும் வெளிப்படுகிறது. எபிரேயர்கள் வெகு காலமாக காத்திருந்த மேசியாவாகிய கிறிஸ்து அவர்தாம் என்று இவை அனைத்துமே உரத்த குரலில் சொல்கின்றன. இரண்டாம் பகுதியானது மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் துவங்குகிறது. இயேசு எங்கே செல்கிறார் என்கிற கேள்விக்கு அங்கே பதில் கிடைக்கிறது. பதில் சற்று அதிர்ச்சியானதாக இருக்கிறது. அவர் சிங்காசனத்திற்கு அல்ல, சிலுவைக்கு சென்று கொண்டிருந்தார். ரோம உலகத்தில் அது மிகவும் இழிவான ஒரு மரணம். யூதர்கள் தாங்கள் எதிர்பார்த்த மேசியாவுக்கு அப்படி நடக்கும் என எதிர்பார்த்தே இருக்க மாட்டார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? அவர் ரோமர்களை தோற்கடித்து இஸ்ரவேலை வல்லமையான ஒரு தேசமாக மாற்றுவார் என நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வித்தியாசமானதாக இருந்தது. அந்த புத்தகத்தின் நடுப்பகுதியில்தான் பிசாசு பிடிக்காத ஒருவர் அவர் யார் என்று சரியாக சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பிசாசு பிடித்திருந்தவர்கள் அவர் யார் என்பதை சொல்லுகிறார்கள். அதாவது அவர்களை பிடித்திருந்த பிசாசுகள் இயேசு யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டன. அவர் யார் என்று இப்புத்தகத்தின் முதல் பகுதி எழுப்புகிற கேள்விக்கு அந்த பகுதியின் கடைசியில் ஒரு மனிதர் பதில் சொல்கிறார். அந்த மனிதர் பேதுரு. நான் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று இயேசு அவரிடத்தில் கேட்டபோது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் பதில் சொல்கிறார். மார்க் 8ஆம் அதிகாரம் 29-30ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றார். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். தான் மேசியா என்பதை சொல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உரையாடலில் இயேசு யார் என்பதை பேதுரு சொன்ன போதிலும் அந்த மேசியா என்ன செய்வதற்கு வந்திருக்கிறார் என்பதை பேதுரு முழுவதும் புரிந்து கொண்டாரா என்றால் அதற்கு பிறகு நடந்த சம்பவம் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. எருசலேமிலே தாம் பாடுகள் பட்டு மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று இயேசு சொன்னபோது இயேசுவை பேதுரு தனி அழைத்து சென்று, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் நடக்காது என்று சொல்கிறார். மேசியாவை பற்றிய தவறான எண்ணம்தான் அது காரணமாக இருந்தது. அவர் யார், அவர் நோக்கம் என்ன என்பதை அப்போஸ்தலர்கள் கூட புரிந்து கொள்வதற்கு திண்டாடினார்கள். பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு தெரிந்த ஒரு பதில் அவரோடு கூட இருந்த அவருடைய சீடர்களுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து என்று சிறுவயதில் நான் சொல்லி வந்திருக்கிறேன். சற்று பெரியவனான பிறகுதான் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போஸ்தலர் 5:42 போன்ற வசனங்கள் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்கின்றன. இயேசுதானே கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்று தானே நாம் பெயரை சொல்கிறோம். இது என்ன இயேசுவே கிறிஸ்து என்று என்னுடைய உள்ளத்தில் கேள்வி எழும்பியது. அதற்கான பதில் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். மேசியா என்பதற்கான கிரேக்க சொல்தான் கிறிஸ்து. தாவீது மன்னரின் வாரிசு ஒருவர் வந்து யூதர்களை விடுதலை செய்வார் என்று யூதர்கள் நம்பினார்கள். அந்த வாரிசை அவர்கள் மேசியா என்று அழைத்தார்கள். பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைப்பட்டு சென்ற பின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றது. ரோமானியர்களுக்கு கீழே அவர்கள் சிற்றரசாக இருந்தபோது
ரோமானியர்கள் கொடுத்த துன்புறுத்தல் கிறிஸ்துவின் ஆட்சியை எதிர்பார்த்தது. மேசியா வந்து தங்களுக்கு விடுதலை தந்து தன்னுடைய நாட்டை மேன்மையானதாக மாற்ற வேண்டும் என்கிற ஆசை அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. இயேசு உலக முடிவில் தேவனுடைய பிள்ளைகளின் எதிரிகளை அழிக்கத்தான் போகிறார், இதை செய்யத்தான் போகிறார். ஆனால் முதல் வருகையில் மேசியாவின் வேலை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதல் வருகையில் அவர் விசுவாசிகளை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறார். இதன் முழு நிறைவேறுதல் இரண்டாம் வருகையில் தான் நடக்கும். இரண்டாம் வருகையில் நடக்க இருக்கிற அந்த விடுதலை முதல் வருகையின் நோக்கம் இல்லை. முதல் வருகையில் மேசியா சங்கரிக்கப்பட இருந்தார். தானியேல் 9:26 இதை வாசிக்கலாம். அந்த 62 வாரங்களுக்கு பின் மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. ஆம், மேசியா சங்கரிக்கப்படுவார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக இருந்தார். இதை யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வேதவசனம் தெளிவாக இவ்வாறு சொன்ன போதிலும் கூட அப்படி நடக்கக்கூடாது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள், சீஷர்களும் நினைத்தார்கள். பிசாசுகளிடம் இயேசுவானவர் ஒரு உண்மையை சொல்லக்கூடாது என்று தடுத்தார். மார்க்கு 1:34 பாருங்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இவ்வாறு மறைத்ததால் அதை மேசிய ரகசியம் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதற்காக மேசிய ரகசியம்? மேசியாவை பற்றி யூதர்களுக்கு இருந்த கருத்தின்படி இயேசு இல்லாததால் அவருடைய ஊழிய காலத்தில் அப்போஸ்தலர்களே இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள தடுமாறினார்கள். அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்த அளவுக்கு இயேசுவை அறிந்திராத சீடர்கள் ஏராளமான பேர் இருந்தார்கள். இவர் மேசியா என்று உடனடியாக சொல்லியிருந்தால் அவர்கள் இடரல் அடைந்து இயேசுவை விட்டு விலகி போயிருப்பார்கள். பின்னர் அவர்களை மீட்டு கொண்டு வருவது சிரமமாக இருந்திருக்கும். தாம் மேசியா என்பதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சொன்னதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இயேசு என்ன நோக்கத்திற்காக பூமியிலே வாழ்ந்தாரோ அந்த நோக்கத்தை சிவனே நிறைவேற்றுவதற்கு இது தடையாக இருந்திருக்கலாம். அதனாலே தாம் மேசியா என்பதை அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த அந்த காலத்தில் சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார். அவர் தம்முடைய ஊழியத்தை முடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. இந்த மேசிய ரகசியத்தை மார்க்கு புத்தகம் நமக்கு காட்டுகிறது. மேசிய ரகசியத்தை காட்டுகிற இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் தெரியுமா? புத்தகத்தில் அதன் ஆசிரியர் தன்னுடைய பெயரை சொல்லவில்லை. மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலும் அப்படித்தான். யோவான் புத்தகத்தில் அவர் யோவான்தான் என்று கண்டுகொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதினவன் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று யோவான் தன்னை குறித்து குறிப்பிடுகிறார். ஆனால் மார்க்கு புத்தகத்தில் அப்படி எந்த தகவலும் இல்லை. ஆரம்பகால பாரம்பரியத்தின்படி மார்க்கு சுவிசேஷத்தினுடைய ஆசிரியர் யோவான் மார்க்கு என்பது தெரிய வருகிறது. இந்த யோவான் மார்க்கு தன்னுடைய முதல் ஊழிய முயற்சியில் தோற்று போன ஒருவர். பாதியிலேயே ஊழியத்தை விட்டு ஓடி வந்தவர். ஆனால் இப்படி ஓடிய ஒருவரை ஆண்டவர் அழைத்து ஒரு சுவிசேஷ புத்தகத்தையும் எழுத வைத்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏதாவது சில சமயங்களில் நாம் தோற்று போய்விட்டால் நாம் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது மார்க்குவின் பெயர் அங்கே வருகிறது. முதலாவது அவருடைய பெயர் வருகிற இடத்துல தேவன் அவருக்கு முக்கியமான பாடம் ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்பினார் என்பது தெரிகிறது. ஏரோது தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு திட்டம் தீட்டினான், அநேகரை துன்பப்படுத்தினான். அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய யாக்கோபை அவன் கொலை செய்து விட்டான்.
அது யூதருக்கு பிரியமாயிருந்தது என்று அவன் கண்டபோது பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தான். பேதுருவை கொலை செய்வதற்காக அவன் திட்டம் தீட்டியிருந்த அந்த நாளுக்கு முந்தின இரவில் சிறைச்சாலையிலிருந்து தேவன் அவரை விடுவித்தார். அதற்கு பிறகு பேதுரு எங்கே சென்றார் தெரியுமா? மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நிகழ்ந்தது கிபி 40 பிறகு என்று சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் யோவான் மார்க்கு ஒரு இளைஞர். அவருடைய அம்மாவுடைய பெயர் மரியாள். மரியாள் சற்று வசதி படைத்தவர். எருசலேமில் இருந்த சபையை அவர் ஆதரித்திருக்கிறார். தன் வீட்டிலே அவர் ஜெப கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார் என்பதும் தெரிகிறது. பேதுரு கைது செய்யப்பட்ட போது அவருடைய வீட்டில்தான் விசுவாசிகள் கூடி ஜெபித்தார்கள். பேதுரு விடுவிக்கப்பட்ட போது நேராக அந்த வீட்டிற்கு தான் சென்றார் என்கிற தகவலானது அந்த குழு ஊழியத்திலே மும்முரமாக இருந்தது நமக்கு தெரிகிறது. மரியாளுடைய வீட்டிற்கு பேதுரு சென்றார். அங்கேதான் மார்க்கு இருந்தார். பேதுருவை பார்த்த மார்க்குவுக்கு என்ன புரிந்திருக்கும்? என்ன புரிந்திருக்க வேண்டும்? அரசனை விட ஆண்டவர் பெரியவர். அரசனிடத்தில் ஏராளமான படை இருக்கலாம். ஆனால் அந்த படை வீரர்களின் காவலில் இருந்து ஒரு மனிதனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தால் தேவனை தடுக்கக்கூடிய திறமை, பலம், வல்லமை எவருக்கும் கிடையாது என்பது புரிகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனால் உங்களை காப்பாற்ற முடியும். இந்த உண்மை சுவிசேஷத்தின் ஒரு பகுதி. இந்த சுவிசேஷத்தை மார்க்கு தன்னுடைய தாயாரின் வீட்டில் இருந்தபோது கற்றுக்கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. எந்த அளவுக்கு மார்க்கு அந்த சமயத்தில் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். அதற்கு பிறகு ஏரோதுவுக்கு என்ன நடந்தது தெரியுமா? மார்க்கு அதிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருந்தது. ஏரோது ஜனங்களிடத்தில் பேசுவதற்காக சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். பேசினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஊழியக்காரர்களாகிய நமக்கு கூட இது நடக்கலாம். நம்ம அளவுக்கு அதிகமாக மக்கள் புகழும்போது இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செய்யவில்லை என்றால் நாமும் கூட தேவதூதனால் அடிக்கப்பட வேண்டியவர்கள்தான். நாமும் கூட புழுத்து சாக வேண்டியவர்கள்தான். அப்படி நடந்தால் நம்மில் அநேகர் சாக வேண்டியது இருக்கும். ஆனால் தேவன் கிருபையினாலே அப்படி செய்யாமல் நம்மை உயிரோடு வாழ விட்டிருக்கிறார். நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. என்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் செய்கிற ஒவ்வொன்றும் நான் புழுத்து சாக வேண்டியவன் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து வசனம் சொல்கிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனத்தை அழிப்பதற்கு பலர் முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. தேவ வசனம் நிச்சயமாக வளரத்தான் செய்யும். இந்த உண்மை மிகவும் அவசியமான உண்மைதான். தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் அழிந்து போவார்கள். இது எவ்வளவு ஆறுதல் தருகிற சத்தியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நல்லவராகிய தேவன் சில சமயங்களில் தம்முடைய பிள்ளைகள் இறந்து போவதற்கு அனுமதித்தார் என்றால் அதற்கு நல்ல காரணம் இருக்கும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்மில் சிலர் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கு சரியான காரணம் ஒன்று இருக்கும். நமக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் தாம் சாகும் அளவுக்கு நம்மேல் அன்பு வைத்தவர் நாம் துன்பப்படுவதை ஏன் அனுமதிக்க வேண்டும்? மனம் சோர்ந்து பாகாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையின் வேதனையான அனுபவங்களை கூட நமக்கு அனுமதித்து கொண்டிருக்கிறார்.
பேதுருவுக்கு நடந்ததும் ஏரோதுவுக்கு நடந்ததும் மார்க்குவுக்கு தைரியம் கொடுத்திருக்க வேண்டும். அதனால்தான் பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காக புறப்பட்ட போது அவரும் தைரியமாக அவர்களோடு கூட ஊழியத்திற்கு கிளம்பினார். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு எனும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது. எருசலேமில் இருந்த விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்காக பர்னபாவும் பவுலும் பணம் கொண்டு வந்திருந்தார்கள். அதை கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கே இருந்து கிளம்பிய போது மார்க்குவும் அவர்களோடு கூட ஊழியத்திற்கு புறப்படுகிறார். இவர் ஒரு பணக்கார வாலிபன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய சொகுசு வசதிகள் எல்லாம் ஊழியத்திற்கு செல்லும்போது கிடைக்காது. ஆனாலும் அந்த வசதிகளை பெரிதாக எண்ணி பார்க்காமல் தன் வீட்டில் தனக்கு கிடைத்திருந்த சௌகரியங்களை பெரிதாக நினைத்து பார்க்காமல் அவர் ஊழியத்திற்கு புறப்பட்டார் என்றார். பேதுருவுக்கு நிகழ்ந்ததும் ஏரோதுவுக்கு நிகழ்ந்ததும் அவருடைய மனதில் ஒரு தைரியத்தை தந்திருக்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் மார்க்குவும் அந்தியோகியாவிற்கு வந்தார்கள். அங்கே சபையார் மூலம் ஆவியானவர் என்ன செய்தார் என்பதை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சபையாரிடத்தில் சொன்னார். என்ன ஒரு அருமையான வாய்ப்பு அந்த சபையாருக்கு கிடைத்தது என்பதை பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் அவர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு அப்படி செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனால் நாம் தான் அவர் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்முடைய திட்டங்கள், நம்முடைய உயர்வு நமக்கு முக்கியமானதாக தெரிகிறதுனால ஆவியானுடைய சத்தம் நமக்கு கேட்காமல் போய்விடுகிறது. இவர்கள் இவ்வாறு ஊழியத்திற்கு போனபோது யோவான் மார்க்குவும் ஊழியத்திற்கு அவர்களோடு கூட சென்றார். அவர்களுக்கு உதவியாளராக இருந்தார் என்று அப்போஸ்தலர் 13:4-5 வசனங்களில் வாசிக்கிறோம். பம்பிலியாவில் இருந்த பெர்கே என்கிற பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி சென்று விட்டதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் சொல்கிறது. என்ன நோக்கத்தோடு ஊழியத்திற்காக அவர் புறப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்னதாகவே அவர் திரும்பி சென்று விடுகிறார். தோல்வி அடைந்து விட்டார். ஏன் திரும்பினார் என்பதற்கான காரணம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஊழியத்தில் இருந்த சவால்கள், ஆபத்துகள் அவருடைய மனதை பின்வாங்க செய்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பின்வாங்கி விட்டதனால அவனை அப்படியே விட்டுவிடலாம், இனிமேல் அவனை வைத்து நாம் என்ன செய்ய இருக்கிறது என்று நாம் யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவன் அவருக்கு 2வது வாய்ப்பை கொடுத்தார். மறுபடியும் ஒரு ஊழிய பயணத்திற்கு பவுலும் பர்னபாவும் புறப்பட்ட போது பர்னபா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். பம்பிலியாவில் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டதனால அவனை அழைத்து போகக்கூடாது என்று பவுல் மறுக்கிறார். இதனால் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஏற்படுகிறது. 2 பேரும் தனித்தனியாக ஊழியத்திற்கு சென்று விடுகிறார்கள். மார்க்குவை பர்னபா தன்னோடு அழைத்து கொண்டு சீப்ரு தீவுக்கு சென்றதாக வேதாகம் சொல்கிறது. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு என்று கொலோசியரிலே பவுல் சொல்கிறார். அது நிமித்தமாக மார்க்குவின் மேலே பர்னபாவுக்கு சற்று இரக்கம் அதிகமாக இருந்திருக்கலாம். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் அதிக இரக்கம் காட்டுகிறவர்களாகத்தானே நாம் இருக்கிறோம். இரக்கம் காட்டுவதிலே தவறு ஒன்றுமில்லை. பர்னபா காட்டிய இரக்கம் சரிதானா, 2ஆம் வாய்ப்பு கொடுத்தது சரிதானா என்பதை மார்க்குவின் பிந்தைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக தெரிகிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்கிறார், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மார்க்குவில் நடந்திருக்கிறது, பவுலிடமும் நடந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு முறை தன்னால் தள்ளப்பட்ட மார்க்குவை பவுல் முழுவதும் ஒதுக்கிவிடவில்லை. மார்க்குவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று எழுதுகிறார்.
பேதுரு அவரை தன்னுடைய மகன் என்று பாவித்ததாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 பெரிய ஊழியக்காரர்கள் மார்க்கு இடத்துல தனி கவனம் செலுத்தினார்கள் என்பது ஒரு முறை தோற்று போனவர் எப்பொழுதும் தோற்று போக வேண்டிய அவசியமில்லை என்கிற கருத்தை இது உறுதி செய்கிறது. பவுல் எழுதிய இந்த நிருபமும் பேதுரு எழுதிய இந்த நிருபமும் கிபி 60களின் துவக்கத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தின் சம்பவத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த காலத்தில் மார்க்கு தனது தோல்வியிலிருந்து நிச்சயமாக வெற்றி பெற்றார். பர்னபாவின் செயல் அவருக்கு நிச்சயமாக உதவி செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர்களை தூக்கி விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு முறை தோற்றவன் என்பதை சொல்லிக்கொண்டே இவன் தேவையில்லை, இவனால் பயன் இருக்காது என்று நாம் சொல்கிறோமா? இல்லை, இவனையும் தேவன் பயன்படுத்தலாம், எனவே அவரை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்ய போகிறோமா? மற்றவர்களை பற்றி நாம் வைத்திருக்கிற கருத்துகள் நம்முடைய மனதை மிகவும் பாதிக்கின்றன. நாம் இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். மார்க்கு புத்தகம் நமக்கு அதை தெளிவாக சொல்கிறது. மார்க்கு புத்தகத்தை எழுதினவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர் மாறியது போல மற்றவர்கள் மாறலாம் என்கிற பார்வையை நமக்கு தர வேண்டும். இந்த பார்வையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நமக்கு எத்தனை வாய்ப்புகளை தந்திருக்கிறார், எத்தனை முறை நாம் தோற்றிருக்கிறோம், ஆனாலும் நமக்கு வாய்ப்பு தருகிறார் என்கிற உண்மை நமக்கு விளங்கியது என்றால் மற்றவர்களை நாம் நடத்துகிற விதத்திலும் நிச்சயமாக மாற்றம் நிகழும். நீங்கள் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இயேசுவானவர் ஊழியத்தை துவக்குவதற்கு முன்னராக யோவான் ஸ்நானன் ஒரு தூதுவராக வேலை செய்தார் என்று இந்த புத்தகத்தின் துவக்கம் நமக்கு சொல்கிறது. யோவான் ஸ்நானனை பற்றி தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம்: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். இன்றைக்கு நாம் பயணம் செய்கிற சாலைகளை பாருங்கள். நான் இந்தியாவை குறித்து சொல்கிறேன், முக்கியமாக சென்னையை குறித்து சொல்கிறேன். எத்தனை மேடு பள்ளங்கள்! நாம் கவனமாக செல்லவில்லை என்றால் குழியில் விழுந்து ஒரு விபத்தை நாம் சந்திக்க நேரிடலாம். பெரிய நெடுஞ்சாலைகளில் கூட ஆங்காங்கே குழிகள். ஆனால் முதலமைச்சர் அந்த பாதையிலே காரில் செல்ல போகிறார் என்றால் உடனடியாக அந்த பாதையை சரி பண்ணி விடுவார்கள். பள்ளங்களை மூடி மேடுகளை தட்டி எடுத்து பாதை வசதியானதாக இருக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை செய்வார்கள். இதை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வந்திருக்கிறேன். பொதுவாக நண்பர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லுவேன், முதலமைச்சர் அவ்வப்போது எல்லா பாதைகளிலும் சென்றால் எல்லா பாதைகளும் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரிக்கே இவ்வாறு செய்யும்போது தேவன் வருகிற பாதையை சேவைப்படுத்த வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். நாம் பார்க்கிற சாலைகள் இல்லை அந்த பாதை. கரடு முரடாக மேடும் பள்ளமுமாக கோணலானவைகளாக இருக்கிற நம்முடைய மனதுகளை, நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒருவர் வந்தார். மல்கியா 3ஆம் அதிகாரமும் அவரை குறித்து பேசுகிறது. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அதற்கு பிறகு என்ன நடக்குமாம்? அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். தேவனுடைய ஆலயம் திருச்சபை தானே. தேவனை நம்புகிற பிள்ளைகள் தானே தேவனுடைய ஆலயம். எருசலேம் ஆலயத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் இயேசு வருவதற்கு
வழியை ஆயத்தம் பண்ண வேண்டியது அவசியமாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு தூதனாக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவதன் மூலமாக நேரடி உள்ளம் இந்த தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவின் பயணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்தால் கூட கொஞ்சம் நாம் மாறலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவின் பயணத்தை பார்க்கிறோம். விறுவிறுப்பாக மார்க்கு புத்தகம் நகர்கிறது. அந்த பயணம் பற்றி அதிகமாக உணர்த்துகிறது. சிலுவையிலே அவர் மரிக்கப் போகிறார் என்பதை அந்த புத்தகம் சுருக்கமாக சொல்கிறது. அதை நோக்கிய பாதையிலே அவர் சென்று கொண்டிருந்தார். பரலோகத்தில் இருந்த சிங்காசனத்தில் இருந்து பூலோகத்தில் இருந்த ஒரு சிலுவையை நோக்கிய பயணம் அது. நம்முடைய பயணம் எத்தகையதாக இருக்கிறது? நாம் பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருந்தவர்கள் இல்லை. ஆனால் நம்மை பற்றி எவ்வளவு மேன்மையான எண்ணம் நமக்கு இருக்கிறது. நாம் சற்று இயேசுவின் வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் நாம் ஒன்றும் முக்கியமில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். யோவான் ஸ்நானன் தம்மை புரிந்து கொண்டதாகத்தான் மார்க்கு சுவிசேஷம் சொல்கிறது. ஏன் எல்லா சுவிசேஷங்களையுமே அதைத்தான் சொல்கிறது. இயேசுவோடு தம்மை ஒப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தபோதெல்லாம் தான் ஒன்றும் பெரியவன் இல்லை என்பதை அவர் சொல்லித்தான் இருக்கிறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய செருப்பின் வாரை குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் இல்லை. ஊழியத்தில் நம்முடைய நிலை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானைப் போல பெரியவன் எவனும் இல்லை என்று இயேசு சொன்னார். அந்த பெரிய மனிதன் சொல்கிறார், நான் ஒன்றுமில்லை, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். அது உண்மைதான். இயேசுவானவர் போய் தேற்றவர்களானை அனுப்புவதாக நமக்கு வாக்கு கொடுத்தார். அப்படியே ஆவியானவர் திருச்சபையை வழிநடத்த தகுந்த விதத்தில் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா, நம்மை நாமே முக்கியப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் பெரியவர் என்னும் எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுத்ததாக வேதாகம் சொல்கிறது. அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? நமக்கு முன்மாதிரியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றை அவர் செய்திருக்கிறார். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழும்ப வேண்டும். அதைத்தான் ஞானஸ்நானம் சொல்கிறது என்பதை வேதாகம் தெளிவாக காட்டுகிறது. இயேசுவானவர் பாவத்திற்கு மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆனாலும் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். எதற்காக? நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்கு அவர் அப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதை பார்த்தார். ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதை கண்டார். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவன் 3 நபர்களாகவும் ஒருவராகவும் இருக்கிறார் என்பது ஒரு பெரிய ரகசியம். இங்கே 2 நபர்கள் இருந்தால் கூட ஒரே மாதிரி சிந்திக்க முடிவதில்லை, தீர்மானம் செய்ய முடிவதில்லை. மனதிலே கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இல்லாத 3 நபர்கள் ஒரே நபர் போல் இருந்தார்கள், ஒற்றுமையிலே சிறந்து விளங்கினார்கள் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அவர்கள் செயல்கள் வித்தியாசமானதாக இருக்கலாம், ஆனால் நோக்கமும் சிந்தனையும் ஒன்றாகவே இருந்தது. எனவேதான் தேவன் ஒருவரே என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் கூட பிதா வானத்திலிருந்து பேசுகிறதை நாம் கேட்கிறோம். குமாரன் ஞானஸ்நானம் எடுத்து ஆற்றிலே இருக்கிறார். அப்பொழுது ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். 3 ஒருவர்தான், ஒரே நபர்தான், மாறி மாறி வெவ்வேறு பதவிகளில் இருந்தார் என்றெல்லாம் சில சமயங்களில் நாம் யோசிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை என்பது இந்த சம்பவம் தெளிவாக காட்டுகிறது. 3 நபர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய சிந்தனைகள், யோசனைகள் ஒரே மாதிரி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது ஞானஸ்நானத்திற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அங்கே சாத்தான் அவரை சோதித்தான். 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார் என்று மார்க்கு 1 நாம் வாசிக்கிறோம். நமக்கும் கூட இது போன்ற சோதனைகள் வரலாம். நாம் ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரத்தில் அதற்கு பிறகு எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலை எவருக்கும் இருந்ததில்லை, இனிமேல் இருக்கப் போவதும் இல்லை. இயேசுவானவரை ஆவியானவர் தாமே வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே அவருக்கு சோதனைகள் வந்தன. சோதனைகளை நாம் சரியான முறையில் ஜெயித்தால் தேவதூதர்கள் நமக்கும் உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். இயேசு தேவனாக இருந்த போதிலும் நம்மை ரட்சிக்கும்படி நாம் மனித தன்மையை தரிப்பதற்கு அவர் முன்வந்தார் என்பது தேவனுடைய ஆச்சரியமான அன்பை நமக்கு காட்டுகிறது. அதே அன்பை மற்றவர்களிடத்திலே காட்டுகிறவர்களாக நாம் மாறுவோமா? இயேசுவின் சுவிசேஷம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மார்க் 1:14-15 இதை வாசிக்கிறோம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் போன்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இயேசு பிரசங்கித்த இந்த சுவிசேஷ செய்தியில் 3 பகுதிகள் உள்ளன. காலம் நிறைவேறியது என்பது ஒரு பகுதி, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பது இன்னொரு பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது 3வது பகுதி. காலம் நிறைவேறியது. தானியேல் 9:25 வாசிக்கிறோம். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மற்றும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். மேசியாவின் வருகை எப்போது இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது. எருசலேமை வசமாக்கி கட்டுவதற்கான கட்டளை வெளிப்பட்ட வருஷம் கிமு 457. அதிலிருந்து 483 வருடங்கள் கழித்து மேசியா வர வேண்டும். 483 வருடமா எப்படி என்று நீங்கள் கேட்டால் அந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். 7 வாரமும் 62 வாரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஐயும் கூட்டினால் 69, 69 7ஆல் பெருக்கினால் 483. தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்று கணக்கு பார்க்க வேண்டியிருப்பதால் 483 நாட்கள் என்பது 483 வருடங்கள். கிமு 457 483 ஆண்டுகள் கழித்து கிபி 27 வரும். அந்த ஆண்டில்தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அப்படி ஞானஸ்நானம் பெற்றபோது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்கான எபிரேய வார்த்தை மேசியா, கிரேக்க வார்த்தை கிறிஸ்து. காலம் நிறைவேறிற்று என்று அவர் தானியேல் புத்தகத்தின் இந்த குறிப்பிட்ட வசனத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை பற்றிய தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் இருக்கிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று சங்கீதம் 110 நாம் வாசிக்கிறோம். இதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும் என்றால், பிதாவானவர் இயேசுவை நோக்கி, நீர், அதாவது இயேசு, என்னுடைய, அதாவது பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வேண்டுமாம். பிதா சீயோனிலிருந்து இயேசுடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவாராம். இயேசு தம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வாராம். இதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். ஆளுகை எங்கே செய்கிறார்? தம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்கிறார். இதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மீகா 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்தும் இந்த ஆளுகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம் இடத்திலே ஆண்டவர் பேசுவதாக இந்த வசனம் வருகிறது. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகின பூர்வத்தினுடையது. உன்னிடத்திலிருந்து, அதாவது பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில், அதாவது பரலோகத்திற்கு வருவார். அவர் என்ன செய்ய போகிறார்? இஸ்ரவேலை ஆளப்போகிறார். இந்த தீர்மானம் முற்காலத்திலே எடுக்கப்பட்டது என்பதையும்
இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அவர் என்ன செய்வாராம்? அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அவருடைய ஆளுகையிலே தேவனுடைய நாமம் வெளிப்படும், அதாவது தேவனுடைய குணம் வெளிப்படும். நமக்கும் கூட ஆளுகை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார். ஒரு சபையின் தலைவன் சபையை ஆளுகை செய்கிறார். இப்படிப்பட்ட ஆளுகைகள் நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றன. அந்த ஆளுகையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று பாருங்கள். அப்படி அவர் வெளிப்படுத்துவதனாலே ஆளப்படுகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று மிக 5:4 வாசிக்கிறோம். நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். இயேசுவின் ராஜ்யம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அது எப்படி இருக்கிறது? மிக 5 பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் அனுபவத்திற்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளை போலவும் அநேக ஜனங்களின் நடுவே இருப்பார்கள். பனியை போல மழையைப் போல அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்க வேண்டுமா? பனியும் மழையும் தாவரங்கள் வளருவதற்கு உதவி செய்கின்றன. மற்றவருடைய நன்மைக்காக அவருடைய பிள்ளைகள் அநேக ஜனங்களின் நடுவே இருப்பார்கள். இந்தியர்கள் என்று நாம் சொல்லும்போது இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பில் வாழ்கிற மக்களை நாம் இந்தியர்கள் என்று அழைக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இந்தியர்கள் தவிர பிரதேசத்தாரும் வந்து குடியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்தியர்கள் வேறு தேசங்களிலும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலிருந்து எத்தனை பேர் அமெரிக்கா சென்று இருக்கிறார்கள். அதுபோல அநேக ஜனங்களின் நடுவே கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அப்படித்தானே இன்றைக்கு இருக்கிறோம். நம்ம சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களையும் அடுத்த வசனத்தில் ஒப்பிடுகிறார். சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாக பாலசிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாக ஜாதிகளுக்குள்ளே அநேக ஜனங்களின் நடுவே தேவனுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நம்மை சிங்கம் என்றும் மற்றவர்களை காட்டு மிருகங்கள் என்றும் ஆண்டவர் சொல்கிறார். நம்மை சிங்கக்குட்டி என்றும் மற்றவர்களை ஆட்டு மந்தை என்றும் தேவன் சொல்கிறார். நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆசை எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையினாலே அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் இல்லை என்றால் ஒரே ஒரு காரணம்தான். நாம் மற்றவர்களுக்காக வாழவில்லை, நமக்காக வாழ்கிறோம். ஏன் நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று பலமுறை கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நம் தேவனுக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் வாழுவோம் என்றால் நம்முடைய நிலைமை இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு நிலைமையாக இருக்கும் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 52:7 வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது சமாதானத்தை கூறுதல். தேவன் இந்த சமாதானத்தை தருகிறார். நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். ரட்சிப்பு என்பதற்கான எபிரேய வார்த்தை யெஷுவா. யெஷுவா என்றால் விடுதலை, உதவி, செழிப்பு, காப்பாற்றுதல், பாதுகாப்பு, வெற்றி, ரட்சிப்பு என்கிற அர்த்தமெல்லாம் இருக்கிறது. இந்த அர்த்தங்களில் யெஷுவா எனும் வார்த்தை வேதாகமத்தில் வருகிறது. 4வதாகவும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்வதாகும். சுவிசேஷம் என்பது நம் அனைவருடைய மனதில் இந்த 4 புத்தகங்கள் என்றுதான் இருக்கிறது. அந்த 4 புத்தகங்களும் சுவிசேஷத்தை முக்கியப்படுத்துவதால் அவற்றை சுவிசேஷங்கள் என்று அழைக்கிறோம். சுவிசேஷம் என்பது தேவன் ஆளுகை செய்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நற்காரியங்களை நமக்கு செய்கிறார், சமாதானத்தை தருகிறார் என்பதுதான் சுவிசேஷம். ஏசாயா 40:9 பாருங்கள். சியோன் எனும் சுவிசேஷிகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் எனும் சுவிசேஷிகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. எருசலேமில் ஒரு பகுதி சியோன், ஆலயம் அங்கே இருந்தது. சியோனையும் எருசலேமையும் சுவிசேஷகி என்று சொல்கிறார். திருச்சபையை பெண் என்று தானே வேதாகம் அழைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்ன தெரியுமா?
நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, இதோ உங்கள் தேவன் என்று சொல்லு. நம்முடைய வேலை அதுதான், இதோ உங்கள் தேவன். இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 40ஆம் அதிகாரம் 3, 5 வசனங்களில் யோவான் ஸ்நானனை பற்றி நாம் தீர்க்க தரிசனமாக வாசிக்கிறோம் அல்லவா? அதற்கு பின்தான் இது வருகிறது. கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செய்ய பண்ணுங்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நம்முடைய வேலை என்ன என்பதை நாம் இங்கே சொல்ல முடிகிறது. கர்த்தரின் மகிமையை மற்றவர்கள் நம்மில் பார்க்க வேண்டும். அப்படி நடக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இதோ உங்கள் தேவன். இந்த தேவன்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணம் என்று அவரை காட்டுகிறவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பற்றிய ஒரு சில வசனங்களை வாசிப்போமா? நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். தினமும் அவர் உங்களை எப்படி காப்பாற்றி வருகிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அது சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. ஆம், நான் உங்கள் மத்தியில் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு காரணம் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு அங்கம். என்னை ஆளுகிறவர் தேவன் என்பதை சுவிசேஷமாய் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிறார் என்று வாசிக்கிறோம். சமாதானத்தை நாம் சுவிசேஷமாய் சொல்லுகிறோமா? சண்டையை சுவிசேஷமாக சொல்லுகிறோமா? வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு நிறைவேற்றினார் என்று சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்பது தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதாகும். இந்த சுவிசேஷத்தை நாம் முதலிலே ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். மார்க் எதை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசுவின் ஆளுகை எப்படி இருக்கும் என்பதை அவருடைய வாழ்க்கையின் போதனைகளும் நமக்கு காட்டுகின்றன. அவருடைய ஆளுகையில் வாழ்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பேச்சுகளும் மற்றவர்கள் காட்ட வேண்டும். சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த கடைசி காலத்தில் நாம் அறிவிக்க வேண்டிய இந்த சுவிசேஷத்தை நித்திய சுவிசேஷம் என்று வேதாகம் அழைக்கிறது. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்பது நித்திய சுவிசேஷம் என்பதாக நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இங்கேயும் அந்த 3 பிரிவுகளும் இருப்பதை பார்க்க முடியும். காலம், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. தீர்க்க தரிசனத்தில் இந்த காலம் சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி முதலாம் வருகையில் மேசியா வர வேண்டிய காலம் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறதோ அதே போல் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலையும் சுட்டி காட்டப்படுகிறது. தேவனுடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் காட்ட வேண்டும். தேவனுக்கு பயப்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுங்கள். தேவனுடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களாக இருப்போம். சுவிசேஷம், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார். நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார் என்பது சுவிசேஷமாக என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர்கள் இருக்கும்போது நியாயத்தீர்ப்பில் நமக்கு விடுதலை கிடைக்கும். அவர் விட்டு விலகின பாவிகள் அழிக்கப்படுவார்கள். எனவே நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்களை பற்றி நாம் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதாகமம் தங்கள் கையில் இல்லாத மக்கள் இன்று வாசிக்கிற சுவிசேஷம் எது என்று தெரியுமா? அவர்கள் வேதாகமம் கிடையாது, சுவிசேஷ புத்தகம் கிடையாது. ஏன்? ஒரு துண்டு பிரதியை கொடுத்தால் கூட கிழித்து போட்டு விடுவார்கள். ஆனால் அவர்கள் வாசிக்கிற சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை தான் அந்த சுவிசேஷம். உங்களை வாசிக்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள் இந்த தேவனை பற்றி என்ன அறிந்து கொள்கிறார்கள்? தேவனை நம்புகிறோமா இல்லையா என்பதை நம்முடைய செயல்களில் நாம் காட்டுகிறோம் அல்லவா? பேதுருவை கொல்லுவதற்கு ஏரோது முயற்சி செய்த சமயத்தில் ஏரோதுக்கு விரோதமாக இந்த விசுவாசிகள் கூச்சல் போடவில்லை, போராட்டம் நடத்தவில்லை, ஜெபித்தார்கள். தேவன் பேதுருவை விடுவித்தார். ஏரோது புழு புழுத்து செத்தான். தேவன் இப்படி செயல்படக்கூடியவர் என்பதை நம்ம எத்தனை பேர் புரிந்திருக்கிறோம்? புரிந்து கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா?
டெஸ்மண்ட் டாஸ் என்று ஒரு செவன்த் அட்வென்டிஸ்ட் இருந்தார். 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்க படையில் அவர் ஒரு மருத்துவ ஊழியராக பணிபுரிந்தார். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஜப்பானில் ஆக்னாவா தீவில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அநேகர் மரித்த சண்டைகளில் இது 2வது சண்டை என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். ஹேக்ஸா ரீஜ் என்கிற ஒரு இடத்துல யுத்தத்தில் அமெரிக்க படையானது பின்வாங்கியது. காயப்பட்டு கிடந்த மனிதர்களை விட்டுவிட்டு அவர்கள் திரும்ப ஓடி வந்து விட்டார்கள். ஆனால் தாஸ் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. அவர் அமெரிக்க படையில் சேர்ந்தபோது, நான் துப்பாக்கி எடுத்து சண்டை போட மாட்டேன், ஓய்வு நாளிலே வேலை செய்ய மாட்டேன் என்கிற உறுதியோடு கூட சேர்ந்தார். மற்றவர்களை கொல்லுவது என்னுடைய வேலை இல்லை என்று அவர் உறுதியாக நம்பினார். சிறு வயதிலே அவருடைய வீட்டிலே 10 கற்பனை எழுதப்பட்டிருப்பதை அவர் பார்த்திருக்கிறார். 6வது கற்பனைக்கு விளக்கமாக ஒரு படம் போட்டிருப்பார்களாம். அந்த படத்தில் ஆபேலை காயின் கொல்வது அந்த படத்தில் இருக்குமா. எவ்வளோ மோசமானது என்பதை சிறு வயதில் இருந்துதானே அவர் யோசித்து வளர்ந்திருக்கிறார். நான் யாரையும் கொல்ல மாட்டேன், காப்பாற்றத்தான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானத்திலே தான் படையில் சேர்ந்தார். இது நிமித்தமாக எவ்வளோ கஷ்டப்படுகிறார். உயர் அதிகாரிகள் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். எல்லோரும் ஓடிய சமயத்தில் தாஸ் ஓடுவதற்கு தயாராக இல்லை. காயப்பட்டவர்கள் ஏராளமாக இங்கே இருக்கிறார்களே. ஜெபிப்பார், ஆண்டவரே ஒருவரை காப்பாற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஓடி காயப்பட்டு கிடந்த மக்கள் ஒருவரை தூக்கி கொண்டு வருவார். ஜப்பானியர்கள் சுடுவார்கள், ஆனால் இவரை கொல்ல முடியவில்லை. எத்தனை பேரை காப்பாற்றினார் தெரியுமா? அவரிடத்தில் கேட்டால் சுமார் 50 பேர் இருப்பார்கள் என்று சொன்னாராம். ஆனால் படையில் இருந்த மற்றவர்கள் 100 பேருக்கும் அதிகமான பேரை தாஸ் காப்பாற்றினார் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வேலையை இந்த மனிதர் செய்திருக்கிறார் பாருங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணி எப்படிப்பட்டது தான் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? மற்றவர்களை கேவலப்படுத்துவதும் கொல்லுவதும் அல்ல, காப்பாற்றுவது தான் நம்முடைய வேலை. இவருடைய மகன் இவரிடத்தில் கேட்டாராம், அப்பா, நீங்கள் இப்படி செய்தீர்களே, நீங்கள் யார் என்று நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள்? நீ என்ன கடவுளா, காப்பாற்றுகிறவரா? அதுக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா? நான் இல்லை, தேவன் அதை செய்தார். நம்மிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதா? சுவிசேஷம் நம்மை மாற்ற வேண்டும். தேவனுடைய ஆளுகையை பற்றிய சரியான பார்வை நமக்கு ஏற்பட வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய ஆளுகை பற்றிய சரியான பார்வை நமக்கு வருகிறதோ அன்று நமக்கு சண்டை இருக்காது, யார் பெரியவர் என்கிற போட்டி இருக்காது. நம்மை உயர்த்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க மாட்டோம், மற்றவர்களை கேவலப்படுத்துவதற்கு நாம் எதுவும் செய்ய மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சுவிசேஷம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.